அவன் சொன்னதெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்காதம்மா. அவன் ஒரு லூசுமா. உங்கள்கிட்ட போய் விஷத்தை வச்சிருவான். முட்டாள் முட்டாள் மாதிரி பேசுறான். மாமா, என் மேல நீங்க பரிதாபப்படுறீங்களா? இல்லம்மா, இல்ல. அவர் திட்டினதை விட நீங்க என் மேல காட்டுற பரிதாபம் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் நான் யார்கிட்டயுமே சொல்றது இல்ல. ப்ளீஸ் மாமா, நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. என்ன முழிக்கிற? முடியாதா? என்னமோ காதல் அன்புன்னு இத்தனை வருஷமா தியாகி மாதிரி உருகுன. இப்ப என்னாச்சு? உரிமைன்னு கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு பாரு. உன் தியாகம் அந்த உரிமையை வாங்கி தருமான்னு கேளுமா. செந்தில், அவளை வார்த்தையால கொல்லாதட. நீ கேட்கறத உடனே செய்யற சூழ்நிலையில நான் இல்ல. ஆனா உனக்கு தேவையானதை செய்யறதுக்கு என்னால முடியும். ஆக உரிமை கிடையாது, தெருவுல தூக்கி போடுறத பொறுக்கிட்டு போன்னு சொல்ற அதானே? செந்தில், எனக்கு முன்னால அவரை அவமானப்படுத்தாத. தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். மாமா, அவங்க சொல்றதா சரி, நீங்க போங்க மாமா. இவர் போயிடுவாரா? இவர் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாருன்னா வள்ளி அம்மைக்கும் இவர் பெத்து வச்சிருக்கிற 4 பசங்களுக்கும் போனை போட்டு உண்மைய சொல்லிடுவேன். சும்மா கத்தாத. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ். நீங்க சொல்லுங்க நாட்டாமையா, நான் சொன்னது எப்ப செய்ய போறீங்க? இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து எப்பவோ கேட்க வேண்டியது. நடுவுல இவ பூந்து கெடுத்துட்டா. நான் இந்த முடிவுக்கு லேட்டா தான் வந்திருக்கேன். அதுவும் வேற வழி இல்லாம வந்திருக்கேன். நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் உங்களை துடிக்க வச்சு உங்ககிட்ட கடைசியா பேசலாம்னு நினைச்சேன். எனக்கு நீதான் அப்பங்கிற உரிமை வேணும். மத்ததெல்லாம் என் தலைமுடிக்கு சமம். முடியுமா முடியாதா? முடியாது. அவர் செய்ய மாட்டாரு. இப்ப என்னடா பண்ணுவ? அம்மா, உனக்கும் சேர்த்துதாம்மா பேசிட்டு இருக்க. டேய், நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுக்கே நீ இழுத்துட்டு போற. நமக்கு இந்த வாழ்க்கை போதும்டா. அம்மாவே மறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்புறம் என்ன செந்தில்? அவர் எதையும் வேணும்னு செய்யல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அவர் துரோகம் பண்ணிருந்தா தண்டிக்கலாம். இந்த உண்மை தெரிஞ்சது அவருக்கு கிடைச்ச தண்டனை மாதிரி தான். வாங்க கோடீஸ்வரி அம்மா. எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது? நீ எப்படி உள்ள வந்த?
ஓட்ட பிரிச்சு கொல்ல பக்கம் குதிச்சு பின் கதவை உடைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தேன்னா உங்களுக்கு என்ன உண்மை என்னன்னு உங்க தம்பிக்கு தெரியாது. அதான் தைரியமா வாசல் வழியாவே வரீங்க. என் தம்பி வந்துட்டானா பிரச்சனை ஆயிடும். கிளம்பு. நீங்க கதவை திறந்து போன்னு சொன்னதும் போறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தேன். சரி, உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம். இப்ப எனக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்டா அது நியாயமா? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அருள், இந்துவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கும், அவ்வளவுதான் நடந்திருக்கு. அதுக்குள்ளே என்னமோ மொத்த சத்தம் என் கைக்கு வந்துட்ட மாதிரி உடனே பணம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? உன் தம்பி சுயமா ஏதாவது யோசிக்கிற நிலைமையில இருக்கானா? சொல்லு. இந்த வீட்டுல நீ வச்சதுதானே சட்டம். நீ நீட் இடத்துல எல்லாம் உன் தம்பி கையெழுத்து போடுவான். அப்புறம் என்ன தயக்கம்? இங்க பாரு, அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி எதையும் ஈஸியா செஞ்சிட முடியாது. நீ பொறுமையா இருந்தேனா உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். பொறுமையாவா? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டே போகுது. நீ கொடுக்கிற பணம் என் கைக்கு வரும்போது சாப்பாடு செலவு கூட பத்தாம போயிருச்சுன்னா? ஐயோ அருள், இத பாரு, நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. நீ ஏன் கொடுத்துட்ட, நான் ஏன் டார்ச்சர் பண்ண போறேன்? உழைக்கிறவனோட வேர்வை காயறதுக்கு முன்னால அவனுக்கான ஊதியத்தை கொடுத்துடணும். ஆனா உன்கிட்ட என் பங்க வாங்கறதுக்குள்ள என் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் சுண்டிரும் போல இருக்கே. அருள், நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், புரியுதா? சொந்த தம்பியை வாழ விடாம முடக்கி போட்டு வச்சிருக்கிற நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டியா? சந்தர்ப்பம் கிடைச்சா நீ என்ன எச்சல மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க மாட்ட? அதுக்குள்ள நான் சுதாரிச்சுக்கணும்னு தான் இப்ப போராடுறேன். எனக்கு பணம் வேணும், இப்பவே. இப்ப வேணா? நான் என்ன எல்லா சொத்தையும் என் மடியில கட்டிட்டா திரியறேன்? நிலைமை என்னன்னு உன்கிட்ட சொல்லியாச்சு. அத நீ நம்பலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் பேசினா நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். யோசிக்கவா? இந்து கிட்ட எல்லா உண்மையை சொல்லலாம்னு யோசிக்கட்டுமா? இல்ல உன் தம்பி கிட்ட நம்ம பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேனே அதை காட்டலாம்னு யோசிக்கட்டுமா? அருள், இத பாரு, நீ அவசரப்படாத. அப்புறம் எனக்கும் ஒண்ணு கிடைக்காது, உனக்கும் ஒண்ணு கிடைக்காது. ஆனா அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம்னு நான் அடுத்த மடத்தை தேடி போயிடுவேன். உன்னால முடியாது இல்ல? சரி, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். என்ன கன்வின்ஸ் பண்ற ஒரு பதில சொல்லு. இல்லனா என் வழியை பார்த்துட்டு கிளம்புறேன். இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் முடியும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். மனசு கன்வின்ஸ் ஆகல. யார கொலை பண்ணாங்க அதை சொல்ல முடியுமா? செத்தவன் பேரு செந்தில்வேல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெளிவா இந்த வீட்டுக்கும் லட்சுமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே நச்சுன்னு சொல்லிட்டு நழுவிடுங்க. சார், அந்த ஆளு இவளோட தாய் மாமன் சார். ஏமா, அந்த ஆளு உன் தாய் மாமனா?